குருவே சரணம், குருவடி சரணம். இன்றைய பதிவு ரொம்பவும் முக்கியமான பதிவு. ஃபுல்லாக பாருங்கள் அடியார்களே. நமக்கு எந்த ஒரு நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்றாலும் குலதெய்வத்தின் அனுகிரகம் வேண்டும் என்பது நமது பெரியவர்களும் ஜோதிடர்களும் சாமியாடி குறி சொல்பவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக பெறவும் வீட்டில் உள்ள துருசக்திகள் நீங்கவும் தேவதைகள் தெய்வங்களின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கவும் பண பிரச்சனைகள் முழுமையாக நீங்கவும் எனது குருநாதரால் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட எளிய பரிகாரத்தை பார்க்கலாம் வாருங்கள். இதற்கு 3 முக்கியமான மூலிகை செடிகளை வேர்களை பயன்படுத்த போகின்றோம். அதனை ஒரு சிகப்பு கலர் துணியில் முடித்து நிலவு காவல் வாசலிலும் பூஜை அறையிலும் பணம் வைக்கும் இடத்திலும் இதனை வைத்து கொள்ளலாம். அது என்ன 3 மூலிகை வேர் என்றால், முதல் வேர் வெள்ளருக்கு வேர், இரண்டாவதாக வெட்டி வேர். வெட்டி வேரானது நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். மூன்றாவது வேர் குப்பை மேனி இலை வேர். இந்த 3 வேரையும் பறிக்கும் போது கண்டிப்பாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிதான் பறிக்க வேண்டும். இதனால் மூலிகையின் சாபமானது நீக்கப்படுகிறது. இந்த முடிச்சினை நிலவு வாசலிலும் பூஜை அறையிலும் பணம் வைக்கும் இடத்திலும் வைத்து கொள்ளலாம். முக்கியமான குறிப்பு, இந்த முடிச்சுக்கு தொடர்ந்து சாம்பிராணி புகையை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து போட வேண்டும். இதை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். வீட்டில் உள்ள துருசக்திகள் நீங்கும். தேவதைகள் தெய்வங்களின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் என்பது முழுமையாக வரவே வராது. இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் அடியார்களே. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரும் மாற்றங்கள் நிகழும். இது போன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் சித்தர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்தியர் சித்தர் பயணம் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.